இப்ப சமீபத்துல கூட வந்து லியோ சக்சஸ் மீட்ல கூட சந்தன போட்டு வச்சுட்டு கேஷுவலா வராரு. பட் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் அப்படின்னு குறிப்பிட்டாலும் அது குறிப்பிட்ட சார்ந்து இருக்குது. ரஜினிகாந்த் இந்து, அவர் இந்துன்னு சொல்லி வெளியில வர்றாரு தைரியமா, அவ்வளவுதான். ஓட்டுக்காக ஜோசப்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் விஜயின் மட்டும் போட்டாருன்றீங்களா? காரணம் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா நான் ஜோசப் விஜய் தான் சார் வெளில வருவேன். அரசியல் களத்துல எனக்கு தெரிய அவருக்கு போட்டியா சீமான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். சீமான் இவரிடமும் தோத்து போனார்னா சீமான்லாம் வந்து எனக்கு தெரிய உயிரை மாற்றி விடணும், தூக்குல தொங்கணும் சார். எனக்கு சிக்கிச்சு நீ சத்த. இவரு பிறந்த ஊர் எஸ்ஏசி பிறந்த ஊர்ல போய் பேட்டி எடுத்திருக்காங்க. விஜய் நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காருமே, என்ன சார் அப்படியா எனக்கு தெரியாதுங்க, அப்படியா எனக்கு தெரியாதுங்க. ரஜினிகாந்த் நடந்தது சார் 2017 அவர் அரசியல் வரி அறிவிக்கிறார். 2012 காலம் இல்லாமே பண்ணிட்டாங்க. என்னாச்சு தர்பார் என்னாச்சு இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? கமலஹாசன் இன்னும் அரசியல்வாதியே யாரும் ஏத்துக்கல சார், உண்மை. அதனாலதான் சார் அவங்களால ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. விஜயால 2008 ஒரு ப்ரெஷர் வில்லு படத்துல ஃபிளாப் ஆயிருன்னு சொல்லி ஒரு மீடியா கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பேட்டியில கத்துவாரு, சைலன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிம்பாரு. அதுதான் அவர் கொடுத்த கடைசி பிரஸ் மீட். பேசிக்கிட்டு இருக்கோம், சைலன்ஸ். ஒரு இடத்துல ரசிகர்கள் கூட்டத்தில் ஓடுவார் தெரியுமா? எதுக்கு சார் ரசிகர்கள் கூட்டத்தில் நீங்க ஓடுவீங்க? உதயநிதியா விஜய் அப்படிங்கும் பொழுது நீங்க உதயநிதியா விஜய்ன்ற ஸ்டேஜ் வரும்ன்றீங்களா? இல்ல அண்ணாமலையா விஜயானா விஜய் மாட்டிக்கிறாரு. இந்த ஒரு புஷியானது மாதிரி 10,000 பேர் இருக்காங்க திமுகல, தெளிச்சு வெடிச்சு வெளியில வந்திருக்காரு. அவ்வளவுதான். அரசியலுக்காக படைக்கப்பட்டவர் சார். I'm waiting. ரஜினிகாந்த் நீங்க பொதுவா பார்க்கணும்ன்றீங்களா? சார் வேற நான் என்னன்னா செயல்பாடுகள்லாம் வச்சு அவர் குறிப்பிட்ட மடம் சார்ந்து இருக்கிறது தெளிவா தெரியுது இல்ல. நான் விஜயை பொதுவா பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியுது சார்? நான் என்ன விஜய் நான் நடிக்கிறத வச்சு நான் சொல்ல வரேன், அவருடைய செயல்பாடுகள் நான் சொல்றேன். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட வந்து லியோ சக்சஸ் மீட்ல கூட சந்தன போட்டு வச்சுட்டு கேஷுவலா வராரு. அவர் ஒரு கிறிஸ்தவர். அதே போல அவர் நிகழ்ச்சிக்கு எல்லாருமே சேர்ந்து இது பண்றாங்க. பட் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் அப்படின்னு குறிப்பிட்டாலும் அது குறிப்பிட்ட சார்ந்து இருக்குது. ஏன்னா சமீபத்துல வந்து இதுக்காக போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சங்கின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாமே பொதுவான வார்த்தைகள் சொன்னாலும் அவர் இருக்கக்கூடியது மதம் சார்ந்தா இல்லைங்களா? அதான் நான் என்ன சொல்றேன்னா சார், அவருடைய மதம் என்னன்றது என்னைக்காவது மறைச்சிருக்காரா? இல்ல. இந்த இந்து கடவுளான ராகவேந்திரரை இந்து கடவுள் நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்துறவர் அவர் தான். ராகவேந்திர இந்து கடவுள் நமக்கு தெரியாது. சாரி, ராகவேந்தர் தமிழ்நாட்டு கடவுள் நமக்கு தெரியாது. அவர் இங்கே தமிழ்நாட்டை புவனகிரியில் பிறந்தவர் நமக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ராகவேந்திர உள்ளே கொண்டு வந்து அவர் தான். அதுவும் ஒரு நடிகன் தன்னுடைய 100வது படத்தில் அந்த ரிஸ்க் எடுப்பானா? எடுத்தார். ரைட்டுங்களா? அவரை மதத்தை என்றைக்குமே மறைச்சதில்லை. ஃபஸ்ட் அங்கே வந்துடுறேன். ரெண்டாவது, அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர்ன்றது நான் எப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் பொதுவாக நீங்கள் நடந்துக்கணும். ஒரு ராமர் கோயில் தரப்புக்கு போகிறாரு, கலைஞர் 100க்கு போகிறாரு, ஜெயலலிதா அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு ஜெயலலிதா அவருக்கு வாழ்த்து சொல்கிறார். ரைட்டுங்களா? இது எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு, எதிர்த்திருக்காரு. ஜெயலலிதாவை வந்து வீரமங்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே சிச்சுவேஷன்ஸை பொறுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு சார் ரஜினி. அவர் தேவைக்காக இன்னைக்கு ரியாக்ட் பண்ணல. நடப்பு என்ன, அந்த நடப்பில் எது உண்மை எது பொய் அதை பொறுத்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் எதிர்த்திருக்காரு அதிமுக. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய ஆட்சி உருவகைகள் நல்லா தான் இருக்குன்னு பாராட்டி செஞ்சிருக்காரு. சிச்சுவேஷன்ஸ் தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு முகமை இல்லை அப்படின்னு தான் சார் சொல்ல முடியும். ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்களேன், அவர் வந்து சங்கின்னு சொல்லிட்டீங்க. ரைட்டுங்களா? நான் சொல்லலை. இல்லை சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறவங்கள சொல்கிறேன். அவர் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் எதிர்த்து எத்தனை இடத்துல பேசியிருக்காரு? அவர் சங்கீதா சார். நான் என்ன சார் நான் சொல்றேன்னா, எதிர்த்து பேசுறதை விட்டுட்டோம். இப்ப 2 பேர் சண்டை போடுக்கிறாங்க. நான் ஒருத்தனை போய் அடிக்காதரான்னு நான் கட்டி பிடிக்கிறேன், நான் இன்னொருத்தவனை அடிக்க செய்வான்ல. அதான் நடக்குது. நேரா போய் என்ன பண்றாருன்னா, இருக்கிற எல்லா பில்டிங்கும் இடிக்கிறாரு. யாரு? மத்திய உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் எடுக்கிறாரு. அவரு காலில் போய் விழுந்துட்டாரு. சாலமன் பாப்பையா காலையும் விழுந்திருக்காரு சார். ரைட்டு சார். பட் சார் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நீங்க சார், நான் அதுதான் சொல்றேன். இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுனா நீங்க இப்படி இப்போ ரஜினிகாந்த் ஒருத்தர் பேசினாலே அவருக்கு எதிர் குரூப் அவரை பத்தி தப்பா தானே சார் பேசுவாங்க. நீங்க அப்படிதானே பிரச்சனை இருக்கு. இப்போ சன் பிக்சர்ஸ்க்கு மட்டும் தான் படம் கொடுக்குறாருன்னே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சங்கின்றாங்க. என்ன எதை எடுத்துக்கணும் நீங்க?
சார் திமுகவுக்கு திமுகவை ஜெயிக்க வைக்கணும், பாஜக ஓட்டப்புறம் பிரிக்கணும் அப்படின்னு தான் ரஜினி வந்தாருனாங்க. இந்துத்துவாவின் சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தப்பா பேசுறாங்கன்னு சொல்றாரு. சனாதனத்தின் முதல்ல எதிர்க்கிற தமிழ்நாட்டு திருமாவளவன். சார் நான் அந்த சிம்பிளா சொல்றேன் சார், சனாதனத்துல புரிதல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பாஜக அவ்வளவு தீரி கொடுத்துருச்சே. ரஜினிகாந்துக்கு அப்படி என்ன புரிதல் இருக்கு? இல்லாம எப்படி சார் அவர் இவ்வளவு தூரம் எல்லாரும் மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி எதிர்பார்த்திருக்காங்க. சனாதனத்தை வரி கொடுத்தும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதுல காட்டப்படுது, அது இருக்கக்கூடாதுன்னு நீங்க குரல் கொடுக்குறாங்க. அது நீங்க கொடுக்குற லேமான தியரி சார். அது அந்த தியரி தான் பொய்ன்னு சொல்லி எத்தனை இது என்ன சொல்றது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க. அது நீங்க அந்த எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போக மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எந்த வகையில் தவறாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் சார். சார் நீங்கள் அதெல்லாம் விடுங்க சார், அவ்வளோ தூரம் டீப்பாலாம் போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா சார், ரஜினிகாந்த் இந்து, அவர் இந்துன்னு சொல்லி வெளியில் வர்றாரு தைரியமா, அவ்வளவுதான். விஜய் கிறிஸ்டின் சொல்லிட்டு வெளியே வராரு, வரமாட்டேங்கிறார்ல சார். அப்புறம் ஏன் அப்ப பொதுவானவர் தானே? என்ன பொதுவானவர்? அவர் கிறிஸ்டின் தானே வரணும். அவர் இப்போ நீங்க இப்போ ஜஸ்டின் ஆண்டோ வலுக்கட்டாயமா அவரை மதத்தோட வர சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஜஸ்டின் ஆண்டோ, உங்க பேர் ஜஸ்டின் ஆண்டோ தானே, ரைட்டுங்களா? நீங்க வேற ஏதாவது பேர் வச்சுட்டு வந்தா இல்ல ஜஸ்டின் ஆண்டோன்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜஸ்டின் ஆண்டோ பெரியசாமின்னு ஒரு பேர் வச்சுட்டு பெரியசாமி மட்டும் சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? சார் தளபதி ஜோசப் விஜய் போட வேண்டியதானே டிவியில், சினிமாவில் அவங்க படத்தெல்லாம் போட வேண்டியதானே. இன்னைக்கு இந்த கட்சி இன்னைக்கு கூட அவருடைய அரசியல் வருகையே உலகமே கொண்டாடுது அப்படின்னு சொல்லி அவரே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் ஜோசப் விஜய் போட வேண்டியது ஏன் போட மாட்டாரு? அவருடைய சரி ஒருவன் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறானே ஏதோ பிரச்சனை தானே சார். எதுக்கு சார் ஒரு அடையாளத்தை மறைக்கிறப்ப என் பேரை நான் மாற்றிட்டு ஒரு விட்டு வெளில போகிறேன் அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல என் பேரில். அங்கேயே அங்கே முடிஞ்சிருதுல்ல சார். ரஜினிகாந்த் அவரை மறைச்சதே இல்லை. சிவாஜிராவ் கெய்க்வாட் தான் என் ஃபேமிலி. நான் மகாராஷ்டிராலேருந்து வந்தேன். நான் அவர் பிறந்தது இத்தனைக்கு இங்கே சார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் பிறந்தவர். கிருஷ்ணகிரியில் தான் நான் பிறந்து நான் ஆனால் வளர்ந்தது பூரா மகாராஷ்டிராவில். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் மைக்ரேட் ஆகி கன்னடாவில் வந்தோம். அவரை மராட்டியன் கன்னடம் என்ன பேச்சு பேசுறீங்க? அவர் பிறந்தது இங்கே தான் அப்படின்றார் ஒரு சீமானு. அவருடைய அடையாளத்தை அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எது சார் ஆட்சி அதிகார மக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கிட்ட சுற்றி ஒரு பொய் இருக்குன்னு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. செபாஸ்டியன் சைமன் அது இது கேட்டால் ஒரு இன்டர்வியூ நீங்க முஸ்லீம் இது கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் சார். உங்க அப்பா யாருன்னா யாகப்பூர் அப்படிங்கிறாரு. யாகப்பூர்னா என்னது? நீ சொல்லு, பயப்படாம இங்க வாழ்ந்துட்டா ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க அரசியலுக்கு வரணும், கிறிஸ்டியன் ஓட்டு இங்க கொஞ்சம் கம்மி, கிறிஸ்டின் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் பொட்டை வச்சுக்கணும், பொட்டை வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாக ஜோசப்ன்ற வார்த்தை எடுத்துட்டாரு. நான் அப்படி சொல்லல. நீங்க அதுக்கு ஒரு தியரி இருந்தா எக்ஸ்பிளேஷன் தான். இல்ல நீங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, ஓட்டுக்காக ஜோசப்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் விஜயின் மட்டும் போட்டாருன்றீங்களா அப்படின்னு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? ஆமா அதான் உண்மை இருக்கலாம்ல சார். ஜோசப் விஜய் சொல்ல தயங்கிருக்கவே கூடாது சார். சார் என் ஸ்டார் டேம் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா நான் ஜோசப் விஜய் தான் சார் வெளில வருவேன். ரைட்டுங்களா? அது அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த ஓட்டு எனக்கு வராது. உண்மையான பேர் சார் சிவாஜிராவ் கெய்க்வாட் சார். உலகத்துக்கே தெரியும். அவர் ரஜினிகாந்த் தான் அறையப்படுத்துறோம் நம்ம சார். அது ஒரு ஸ்கிரீன் நேம் சார். அவரு ஆமா அவரு தான். இது என்னைக்குமே இப்ப ஆரம்பத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் தானே போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய். ஆமா ஆரம்பத்திலிருந்து இருக்குது. இடையில அவரே ஜோசப் விஜய் வந்தார்ல. ரஜினிகாந்த் என்னைக்குமே லெட்டர் பேட் எடுத்துட்டு சிவாஜிராவ் கெய்க்வாட் வரலையே. சந்தர்ப்பக்காக இடையில வந்தாரு. ஆமா சார். நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, நடந்ததெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜோசப் விஜய் அவர் தான் சார் இழுத்து விட்டது. இவங்க இழுத்து விடுறாங்க. யாரு? பாஜக. பேசாம இருந்துருக்குமா இல்லையா? நீங்க எதுக்கு உங்களை ஜோசப் விஜய் ஜீசஸ் சேவ்ஸ்னு அடையாளப்படுத்தினார் சார். இப்ப ஜீசஸ் எங்க போனாரு? எங்க இருக்கு? ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா பின்னாடி அவர் உட்காந்துருக்க இடத்துல அவர் எல்லா மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுகள்லாம் செஞ்சிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள சந்திக்கும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் போட்டோ, ஒரு அல்லா போட்டோ, ஒரு விநாயகர் போட்டோ இருக்கும். நீங்கள் வைங்க பார்ப்போம். எங்கே போனீங்க சார்? ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் இங்கே உண்மை இல்லைன்றது உலகத்துக்கு தெளிவாக தெரியுது. இது அரசியல் ஆசை, ஒரு பதவி ஆசை, நாற்காலி ஆசை, இவ்வளவுதான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்க்கு நேரடி போட்டி எதிரின்னு சொல்லலாம் அஜித் குமார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டார். இந்த அரசியல் களத்தில் அவருக்கு மெயினான போட்டி யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அரசியல் களத்தில் எனக்கு தெரிய அவருக்கு போட்டியாக சீமான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். சார் அதாவது அவரும் தமிழ் பேசக்கூடியவர், இவரும் தமிழ், அதாவது தமிழ் தேசியத்துக்காக பேசக்கூடியவர், இவரும் தமிழ் தேசியத்துக்காக தான் பேசுவார். வேறு வழி கிடையாது. தமிழ் தேசியம் இல்லை, தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடியவர். தேசியம்ன்ற அளவுக்கு போக மாட்டார். அதே மாதிரி திராவிடம்ன்ற அளவுக்கும் போக மாட்டார். அதுக்கு மாற்றுன்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதுனால ரெண்டில் எங்கே போனாலும் இவருக்கு கொஞ்சம் அடியாகும். அப்போ அதுக்கு நடுவில் நான் வந்திருக்கேன், பேரே கட்சி பேரே தமிழகம் தான் வச்சு வந்திருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ இவர் ஆட்டோமேட்டிக்காக இவர் எது கூட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இவருடைய ஸ்டாண்ட் வரைக்கும் எது கூட ஈக்குவேட் பண்ணலாம்னா நம்ம சீமான் கூட ஈக்குவேட் பண்ணணும். நீங்கள் யோசிங்க வேறு எது கூட ஈக்குவேட் பண்ண முடியும்னா எனக்கு தெரிய எதுவுமே இல்லை.
ஏன்னா இன்றைக்கி பாஜக அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க சங்கி இந்துத்துவ சனாதனவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போது இவர் அதில் இவர் நீங்கள் வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்க. அப்போ திராவிட கட்சிகள் சாயல் இவர்கிட்ட இருக்கா அப்படின்னா அதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா திராவிடம் அது இதுன்னு போட்டு அந்த கான்செப்ட்லாம் இவர் பேச போகிறார் அப்படின்னா இல்லை. அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக வராரு. இதர் இந்த கமலஹாசன் அந்த மாதிரி இல்லை சீமான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி. சீமான் வந்து அட்லீஸ்ட் தமிழ் தேசிய கொள்கையை ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டாரு. இவர் அதையும் கையில் எடுக்க முடியாது. ஏன்னா அப்போது இவருடைய ரசிகர்களே கேள்வி கேட்பாங்க, நாங்கள் ஆந்திராவில் இருந்து இல்லையா, நான் அதில் இருந்து இல்லையா, நான் கர்நாடகாவில் இருந்து இல்லையா கேள்வி கேட்பாங்க. அப்படி தமிழ் தேசியம் மட்டும் தான் வரணுமா, தமிழர்கள் தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி சீமான் மாதிரி ஃபுல்லாக போக முடியாது. எதுக்குமே இல்லாமல் நடுவில் மாட்டியிருக்கார் சார். இவர் ஒப்பீடுனா அட்லீஸ்ட் இவர் தமிழகம்ன்ற வர்றதுனால சீமான் கூட ஒப்பிடலாம். சீமான் இவரிடமும் தோத்து போனார்னா சீமான்லாம் வந்து எனக்கு தெரிய உயிரை மாற்றிக்கொள்ளணும், தூக்குல தொங்கணும் சார். ஏன்னா அதாவது அவர் நல்ல பகுமானமாக நீங்கள் சீமானை தோத்துக்கிற அளவுக்கு எத்தனை வருஷம் போராட்டாரு, 13 வருஷம் யோசித்து பாருங்க. அதாவது மற்ற கட்சிகளை காட்டிலும் சீமான் கட்சி இப்பதான் வந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா கட்சியோட ஒப்பிடும் அளவுக்கு சீமான் கட்சி உயர்ந்துருச்சு. ஏன்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம், இப்பயும் சீமான் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இளைஞர்கள் ஏதோ ஒரு மாற்றம் வந்து இருக்கிறாங்க. இப்ப விஜய் கட்சிக்கு ஒருவேளை நாளைக்கு மக்கள் வந்திருந்தாலுமே கூட இதன் அடிப்படையில் தான் வரப்போறாங்க. ஏன் அந்த மாதிரி கேட்டகரி பண்றீங்கன்னு தெரியல. இன்னும் இருக்குல்ல நாலு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இல்லாத நேரத்தில் அதாவது ஒரு 2 கட்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த கட்சிகளுக்கு நடுவில் எப்பயுமே இந்த 3ஆம் தர கட்சி 4ஆம் தர கட்சின்னு இருக்கும் சார். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு மாறி இருந்திருக்கிறாங்க. இந்த ஓட்டுகள், இந்த மீதி சிதற ஓட்டுகளை கலெக்ட் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நேரத்தில், அதாவது வைகோ காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் அதுக்கு முன்னாடிலேருந்து இருந்திருக்கும். வைகோ காலத்துலேருந்து இந்த செதற ஓட்டுகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுக்காக அந்த டீம் வந்து சிஎம் ஆகக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல சார். நீங்கள் அதாவது பொதுவாக வர்றவங்க எல்லாரையுமே நம்ம சிஎம் ஆகக்கூடிய தகுதி, ஒரு திறமை, அதை செயல்திறன் அவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட முடியாது சார். நம்ம சீமான் 13 வருஷமாக இருக்கார். குறைந்தபட்சம் அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. விஜயகாந்த் வந்தோடனே எப்படி ஜெயிச்சார்? அட்லீஸ்ட் அவராக ஜெயிச்சார்ல. சீமான் ஏன் ஜெயிக்கல? அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை சார். செதற எல்லா சீமானையும் இவனையும் ஒப்பிடும் பொழுது விஜய்க்கான பிரபலம் ஜாஸ்தி இருக்குல்லங்க. ஜாஸ்தி இருக்கு வீட்டுல ஒரு 2 பேர் ஜாஸ்தி இருக்கு சார். விஜய் வந்து நீங்க அவருடைய அரசியல் வருகை, அவர் கட்சி நாளைக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா விஜயகாந்த் மாதிரி விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். விஜயகாந்த் ஜெயிச்சார் இல்லையா, முதல் எலெக்ஷன் 2006 ஜெயிச்சார் இல்லையா, அந்த மாதிரி விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ விஜயகாந்தும் இல்லை, இப்போ யார் கூட நீங்க ஒப்பிடணும் கேட்டீங்கன்னா இப்போ சீமான் கூட தான் ஒப்பிடணும். ஒருவேளை அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அவர் சார் எப்படி பார்த்தாலும் சார் அவர் மேலே விழுகிற அடி, அவருக்கு எதிராக பேச போனால் அட்லீஸ்ட் அந்த தொகுதியிலேயாவது பேசுவாங்கன்னு வைங்களேன். ஒரு தொகுதியில் இப்போ அவருடைய மத அடிப்படை, ஜாதி அடிப்படையெல்லாம் சார் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் தலைகீழ என்ன தண்ணி குடித்தாலும் ஒரு தொகுதியில் எதன் அடிப்படையில் அரசியல் பவர் பாலிட்டிக்ஸ் ஒர்க் ஆகுதுன்றீங்க. நீங்கள் அந்த தொகுதியில் உள்ள ஜாதி தான் சார். இன்னைக்கு எதுக்கு தனி தொகுதி வைக்கணும்? நீங்கள் எல்லா ஜாதியும் ஒன்றுனா தனி தொகுதின்ற கான்செப்டே வேண்டாம்ல. அது அங்கே பெரிய விஷயம் சார். இவர் இப்போ நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் எங்கே நிற்க வைப்பீங்க? நீங்கள் ராமநாடு நிற்க வைப்பீங்களா? நீங்கள் முடியாது. இப்போ நீங்கள் அவரை எடுத்துகிட்டு போனீங்க, நீங்கள் இங்கே ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட். இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி, ஆனால் அங்கே ஜெயிக்கிறது பூரா பாஜக ஜெயிக்கும். ஏன்னே தெரியாது. அங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஈக்குவலாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்துக்களோட கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தின்ற பேச்செல்லாம் இருக்காங்க. ஆனால் ஜெயிக்கும் போது கூட பாஜக தான் ஜெயிக்கும். ராமநாட்டில் பாஜக ஜெயிக்கும். இப்போ அந்த மாதிரியான தொகுதியில் அவர் நிற்க வைக்க முடியுமா? அவர் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அப்படி ஒரு பெரிய ஐகான். விஜயகாந்த் எப்படி சார் ஜெயிச்சார்? ஜாதி வச்சு தானே ஜெயிச்சாரு. ரைட்டுங்களா? விஜயகாந்த் அப்படி நீ ஜெயிக்கலாம், அவர் சென்னையில் இன்னும் ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. அது இங்கே பேஸ். விஜய்க்கு என்ன இருக்குது? அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல நான் விஜய்க்கு மதம் போடல, ஜாதியும் போடல, அவர் இந்தியன் தான் போட்டேன். ஏன்னா கேள்வி கேட்டாங்க. அப்புறம் இப்போ அவர் எந்த ஜாதியும் கிளாரிட்டி இல்லை. அவங்க அம்மா என்ன எது, இது எல்லாம் பெரிய ஃபேக்டர் சார். அது அப்படி ஃபேக்டர் இல்லை. சீமானை சுற்றி அந்த பிரச்சனை இருக்குன்ற போய் தான் சார் சீமானை தெவிங்கிட்டு வர்றாரு. இல்லைன்னா அட்லீஸ்ட் அவராக ஜெயிச்சிருப்பாரு. இப்போ அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கிட்டீங்க, ராமதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாரிட்டி இருக்குது. தமிழக வாழ்வுமுறை கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாரிட்டி இருக்குது. எது ஜாதி பேஸ் பண்ணி கிளாரிட்டி இருக்கு அவங்ககிட்ட. ரைட்டுங்களா? நாடா இப்போ இவர் சரத்குமார் ஜெயிச்சாருன்னா நாடாரு அந்த ஏரியாவில் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ராமராஜ் ஜெயிச்சார், எம்பியா ஜெயிச்சார். இப்போ எம்பி எலெக்ஷன்னா இந்த கேள்வியே வராது சார். அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் உங்களுக்கு லெவரேஜ் இருக்கும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் கிளியராக அந்த இடத்துல உள்ள இதுதான் சார். நீங்கள் உங்களுடைய ஸ்டார் டேம் வச்சுலாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார் டேம் வச்சு பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 1 கோடி பேரை கலெக்ட் பண்ணலாம். ஒரு திருச்சியில் ஒரு தொகுதியில் போய்ட்டு அந்த தொகுதியில் உங்கள் ஸ்டார் டேம் வச்சு கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அந்த தொகுதியில் இருக்கிற பாதிப்பு நேற்று ஒன்றும் இல்லை. இவர் பிறந்த ஊர் எஸ்ஏசி பிறந்த ஊரில் போய் பேட்டி எடுத்திருக்காங்க. விஜய் நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரமே. என்ன சார் அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. என்ன கட்சி பேர் என்னன்னு தெரியுமா? தமிழக மக்கள் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஏதோ அவர் பிறந்த ஊரில், அவர் எந்த ஊரில் பிறந்தானே யாருக்கும் தெரியாது சார். விஜய் அப்பா எந்த ஊரில் பிறந்தார் டக்குன்னு சொல்லுங்க தெரியாது.
இல்ல அவர் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. அதான் சார், சரி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மொத்தமும் கிளாரிட்டி இவ்வளோ கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து டக்குன்னு வந்தோடனே ஜெயிக்கிறது. ஸோ விஜய் ஜெயிச்சார்னா அவர் விஜயகாந்த் கூட, விஜய் மட்டும் ஜெயிச்சார்னா விஜயகாந்த் கூட ஒப்பிடுறதுக்கான ஒரு வழிவகைகளோட நம்ம பண்ணலாம். அவர் எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்குறாரு எல்லாத்தையும் பொறுத்து பண்ணலாம். நம்ம ஜெயிக்கிறோன்னா அவரை சீமான் கூட தான் ஒப்பிட முடியும். என்னன்னா ரெண்டு பேரும் பொதுவாக, அதாவது வலது இடது இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு கோரிக்கைகளை முன் வச்சு நான் மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. கூட்டணி வச்சா யார் கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஐடியாலஜி கிளாரிட்டியே இல்லை, எதுவுமே இல்லை சார். சிம்பிளாக சொல்கிறேன், தனித்து அவரால் யாருக்கு ஆதரவாக பேசினாலும் யாருக்கு எதிராக பேசினாலும் கஷ்டம் தான் இன்றைய காலகட்டத்தில். சார் கமல் வந்தார், கமல் வந்து முதல்ல இதுவரைக்கும் உலகத்தில் இந்தியாவிலே பயன்படுத்தாத இந்து தீவிரவாதன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அங்கே முடிச்சாங்க. இவர் பிஜேபிக்கு பி டீம், அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபிக்கு பி டீம் இல்லடா அப்படின்னு. இவர் திமுக ஆதரவு தான், திமுக கண்ணி அப்படின்னாங்க. இன்னைக்கு உதயநிதி பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. அதுதான் கமலஹாசன் நிலைமை. அப்போ விஜய் வந்து நாளைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக சொல்லுவார் அப்படின்னு என்ன ஆகும்? விஜயோட நிலைமை. டிஎம்கே ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாருன்னா அவரோட நிலைமை என்ன ஆகும்? உதயநிதிக்கு ஆதரவாக இவர் இருப்பாரா? அதுக்கு எதுக்கு இவர் சிஎம் ஆகணும்? அதுக்கு தான் உதயநிதி சிஎம் ஆகிறது ஒரு கூட்டமே இருக்க. இவர் பேசாமல் நடிச்சுட்டு 100 கோடி வாங்கிட்டு போயிடலாமே படத்துக்கு. இவர் எதுக்கு வரணும்? வரவே வேண்டாமா சார்? அப்போ ஒரு பொதுவாக தான் உருட்டி கொண்டு போகணும். அவருடைய முதல் எலெக்ஷனில் கூட்டணின்றது அவரை தேடி எத்தனை பேர் போவான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. அதுதான் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் எலெக்ஷனில் அவரால் யாரு கூடயும் கூட்டணி வைக்க முடியாது. அவருக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கும் சார்? அவருக்கு ப்ளஸ்ன்னு இப்போ வரைக்கும் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை சார். உருவாக்கணும். அவர் கேட்குறேன், மேடைகள் ப்ளஸ்ஸாக இருக்கும் விஜய்க்கு சார். இல்லை சார், பிரஜாராஜ்யம் கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சார் சார் 2008 சிரஞ்சீவி அவர்கள். திருப்பதியில் அவருடைய கட்சியோட லான்ச் வந்து மிகப்பெரிய லான்ச். ஏறக்குறைய 1.25 லட்சம் பேர் கூட்டினாங்க. அந்த லான்ச் மாதிரி இது வரைக்கும் நேற்று பாருங்கள், அதெல்லாம் லான்ச் ஒரு லான்ச்சா? வீட்டிலேருந்து ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பேப்பரில் நம்ம கட்சியை அறிவிச்சிட்டா கூட போதும் அப்படின்ற ஒரு மிதப்புலாம் ரொம்ப டூ மச் இல்லையா? நீங்கள் யோசிங்க சார். ஒரு அண்ணா அவர்கள் இருக்கட்டும், ஒரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாம் இப்போ வந்து நாட்டு மக்கள்கிட்ட வெளியில் வந்து என்னுடைய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆதரவு கேட்டும் கூட தோத்துருக்காங்க. ரஜினி வந்து நேரடியாக தானே சொல்கிறாரு. ஆமாம் சார், இதெல்லாம் ஒரு மாண்பு. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நான் கட்சி ஆரம்பிச்சேன் 2026 சிஎம் ஆகுன்ற அளவுக்கு நீங்கள் பகவானெலாம் பண்ணக்கூடாது. அப்போ அதெல்லாம் வந்து தவறு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த மாதிரி 1.25 லட்சம் பேரை வச்சு கூட்டினார் அவர் சிஎம். அப்போ இருந்த 2009 செப்டம்பரில் இறந்துருவார். அப்போ 2008 இருந்த சிஎம் ராஜசேகர் ரெட்டி கொந்தளிச்சு போய் எப்படி சினிமாக்காரெல்லாம் வந்தோடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னு பேசினார். இது நடந்தது. இன்னைக்கு விஜய் வந்திருக்கான்னு யார் பேசியிருக்கா? சரி, அதை விட 2017 ரஜினி கட்சி அறிக்கும் போது பிரெஞ்சு மீடியா, சைனீஸ் மீடியா, ஜாப்பனீஸ் மீடியா, ஃபின்லாண்டில் மீடியா, யூஎஸில் ஸ்டேட் வைஸ் மீடியாஸ், யூகேஸில் ப்ராவின்ஸ் வைஸ் மீடியாவில் பிரேக்கிங் பண்ணாங்க நியூஸை. பிரேக்கிங் சும்மா போல பிரேக் பண்ணாங்க நியூஸை. பேப்பர்களில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு ஃப்ரெஞ்சு எழுத்துல வந்திருக்கு. இங்கே யார் பார்த்தா அந்த 4 இந்த நியூஸ் இருக்க அவங்களுக்கு அன்னைக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சா இதை கண்டென்ட் ஆக்கியிருக்க மாட்டாங்க. கண்டென்ட் இல்லைன்னு இந்த 4 நியூஸ் எப்பவும் போட்டுருக்காங்க. டிபேட் அவங்க 4 டிபேட் பண்ணாங்க, அவ்வளோதான். நம்மள மாதிரி ஒரு 10 யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். மாதிரி ஆளு அந்த 4 பேர் எப்போவுமே இருப்போம் தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஆரம்பமே வந்து ஒரு தவறாக இருக்குது. இந்த மாதிரி அரசியல் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சினிமாவில் அதேமாதிரி ஜனசேனா பார்ட்டின்னு அவங்க தம்பி யார், சரஞ்சீவியோட தம்பி வந்தார், அவரும் வந்தார். அவங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் படம் நடிக்க வந்துட்டாங்க. இந்த நாட்டில் இதுவரைக்கும் எம்ஜிஆர் உட்பட அரசியலுக்கு வந்துட்டு படம் நடிக்காமல் போன ஒருத்தர் கூட கிடையாது. விஜயகாந்த் உட்பட, சரத்குமார் உட்பட, ரஜினிகாந்த் உட்பட, கமலஹாசன் உட்பட எல்லாருமே எம்ஜிஆரே சுற்றி நடிக்க வச்சுட்டாங்க. ஒரு வழியா அவரும் கடைசியாக மதுரை மட்ட சுந்தரமணி நடித்தார். அதுக்கப்புறம் 78 அந்த படம் வந்து 77 அவர் ஆகிட்டார். அதுக்கப்புறமும் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ 60 கிலோ அவர் நடிக்க வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகலை. எடுத்து வச்ச படத்தெல்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பாக்கியராஜ் கூட அவரை வச்சு நடிக்க வச்சிடணும்னு ஒரு படத்தில் ட்ரை பண்ணார். அவர் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி எம்ஜிஆருடைய வாரிசுன்ற மாதிரி ஒரு பேரை வாங்கி உள்ள வந்துட்டு அவர் அவ்வளோ அடிபட்டார். அப்படி இவர் இப்போவே நான் நடிக்க வர மாட்டேன் அப்படின்றாரு. 2026 சரி ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் ஆகிட்டார்னா ரைட்டு நடிக்க வரணும். இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் எப்படி சீமான் மாதிரி டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழ்நாடு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார். அவர் சும்மா வீட்டில் எப்படி சார் இருப்பார்? சும்மா அதெல்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ரைட்டு, அரசியலில் வர்ற எந்த ஒரு நடிகருக்கும் ப்ளஸ்ன்னு ஆரம்பத்தில் இருந்ததே இல்லை. அரசியல் தெளிவு இல்லாதவங்க, அரசியல் இதுக்கு முன்னாடி பயணப்படாதவங்க, ரைட்டுங்களா, எதுவுமே இருந்ததில்லை. அதுதான் சிரஞ்சீவிக்கு நடந்தது. அதுதான் ஜனசேனா பார்ட்டியோட ஜனசேனா கட்சி, பவன் கல்யாணோட கட்சி. அவர் நின்று 2 தொகுதியில் நின்னார் சார். 2 தொகுதியிலும் தோத்து போனார். அவர் கட்சியில் இருந்த ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார். பார்த்துக்கோங்க. அதெல்லாம் விஜய்க்கு நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். எந்த மூஞ்சி வச்சுட்டு வெளியில் வருவார் சார்? நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா நடிகருக்கும் இது பொருந்தும். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க படம் வந்ததுன்னா அந்த படம் வந்து ஓடவே ஓடாது. தலையில் இந்த நிமிஷம் ஓடாது சார். ரஜினிகாந்துக்கு நடந்தது சார். 2017 அவர் அரசியல் வரி அறிவிக்கிறார். 2018 காலாவை எல்லாமே பண்ணிட்டாங்க. காலான்னு ஒரு படம் வந்து தெரியும். அண்ணாத்த என்னாச்சு, தர்பார் என்னாச்சு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்புறம் அரசியல் இல்லைன்றாரு. ஜெயிலர் என்ன போட்டுச்சா இல்லையா?
கமலுக்கு ஹிட் ஆயிடுச்சுங்களே விக்ரம். அது என்ன சார் விக்ரம் ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை ஃபிளாப் வரிசை அவர் வர்றேன்னு சொன்னதுலேருந்து மோகன்லால் படத்தோட ஒரு ரீமேக் பண்ணார் பாபநாசம்னு. அதில் ஆரம்பிச்சு அவருடைய அதுக்கப்புறம் அவருக்கு படமே இல்லை, அவருக்கு படமே இல்லை. லோகேஷ் கனகராஜ் அவருடைய ரசிகர் வந்து அவர் வந்து தூக்கி விட்டார், படமே ஏற்கனவே இல்லாமல் ஆகிப்போச்சு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் வந்து அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அவ்வளோ பெரிய ஹிட்டு. மற்றபடி அது வரைக்கும் இருக்கிற எல்லா படத்தையும் வச்சுட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த சொன்னதுக்காக சொல்கிறேன், கமலஹாசனை இன்னும் அரசியல்வாதியே யாரும் ஏற்றுக்கல சார். உண்மை அதனால தான் சார் கமலஹாசனை தெளிவாக அரசியல்வாதியை ஏற்றிட்டாங்கன்னா அவருக்கு அதை பண்ணியிருப்பாங்க. விஜயகாந்துக்கு நடந்தது சுதேசின்னு ஒரு படத்தில் அவருடைய கொடி தேமுதிக கொடியெல்லாம் காமிச்சிட்டு வருவார், இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இவர் 10 வருஷம் கேப் கொடுத்துட்டு போனார் சிரஞ்சீவி. வந்து பார்த்தா அவருடைய மகனுடைய மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10% கீழே இருக்கார். வேதாளத்தை ரீமேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பவன் கல்யாண் 2 அஜித் குமார், இங்கே ஒரு அஜித் குமார் தான், 2 அஜித் குமார் சமம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவில் போயிட்டு இருக்கு. எல்லாம் அவருடைய படம்லாம் வந்து லட்சங்களில் டபுள் டிஜிட்டில் ஏதோ க்ரோஸில் கலெக்ட் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது, அதுதான் இவருக்கு நடக்கும். அதனால் அரசியல் முகாந்திரம் இல்லாமல் வர்ற நடிகர்களுக்கும் ப்ளஸ்ன்றது இனிமேல் அவங்க உருவாக்க போகிறது தான். விஜயகாந்த் உருவாக்குனார். இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் அட்லீஸ்ட் அவருடைய படங்களில் நான் இந்தியாவை காப்பாற்ற போகிறேன், தமிழ்நாட்டில் காப்பாற்ற போகிறேன், பாகிஸ்தான்லேருந்து வரவங்க பூரா தீவிரவாதி, முஸ்லீம் பூரா தீவிரவாதின்னு சொல்லி அப்படியாவது நம்மளை வந்து இந்த மனுஷன் அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதியானவர்னு மைண்ட் செட்டை லைட்டாக 1% தெளிச்சு விட்டார். விஜய் அதை கூட தெளிச்சு விடுற. விஜய்க்கும் ஏறக்குறை சரி ஓகே அந்த அளவுக்கு விஜய் தெளிச்சு விட்ருக்காருன்னு வைங்க. நீங்கள் நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேணாம்னாலும் ஏதோ ஒரு அரசியலுக்கு வருவார் அப்படின்ற ஒரு இதையாவது தாட்டையாவது தெளிச்சு விட்ருக்காரு, அவ்வளவுதான். இனிமேல் வந்து இவர் உருவாக்க போகிறது தான். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது வரைக்கும் ஒரு பொறுமை இழக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், பேச்சு கேட்கணும். கிளின்னு கிளிப்பாங்க உட்காந்து இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பேசிதானே ஆகணும். எப்போ ஆமாம் சார், ஒன்றும் இல்லை சார், ரிச் கிட்டு சார் அவர் பான் வித் சில்வர் ஸ்பூனு. இப்போது ஒரு விஜயகாந்த் பெரிய பணக்கார குடும்பம். ஒரு ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கடைசி ஒரு டிக்கெட் என்ன சொல்கிறது பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தவர். அவர் அந்த கஷ்டம் தெரியும். ஒருத்தன் எப்படி ரோட்டில் இருந்து கஷ்டப்படுவான், ஒருத்தன் எதுக்கு டிக்கெட் வாங்க வருவான், அவன் டிக்கெட் இல்லாமல் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். மக்கள் பிரச்சனைகளை சந்தித்து மக்களாக இருந்தவர். அவருக்கு அமைப்பு அப்படியே வந்து இன்றைக்கி யாரையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு. விஜய் அப்படி இல்லை, பிறக்கும்போது டேரக்ட் எஸ்ஏசியோட மகன். இல்லை எல்லாரும் இதே சொல்கிறீங்க, ஏன் பானட் சில்வர் ஸ்பூன்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? எல்லாரும் இதான் சொல்கிறீங்க. ஏன் அவங்களுக்கு தப்பே நோக்கம் வராதா? நான் தப்பே சொல்லலை சார், நான் வந்து அந்த ஆங்கிளில் கொண்டு போகல. அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, அவங்க இந்த பொறுமையை இழந்துருவாங்க. அதாவது இப்போ நீங்களும் நானுமே வெளியில் வெயில் அடிச்சுன்னு வைங்களேன், 2 நிமிஷம்ப்பா வெயிலாக இருக்குப்பா நிழலில் போவோம் அப்படின்ற அளவுக்கு என்னோட மைண்ட் செட்டே இருக்குது. அப்போ அவங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கு யோசிங்க. அவங்களால ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. விஜயால் 2008 ஒரு ப்ரெஷர் வெள்ளு படத்தில் ஃப்ளாப் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு மீடியா கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுத்துட்டு இருப்பார். அந்த பேட்டியில் கத்துவார், சைலன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிம்பார். அதுதான் அவர் கொடுத்த கடைசி ப்ரெஸ் மீட்டு, தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அந்த பிரச்சனையை ப்ரெஸ்ஸை நீங்கள் ஏற்று பேச சும்மா விடுவாங்களா? கிளின்னு முடிச்சாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் வர எல்லா பத்திரிகையிலையும் அந்த மாலையில் வர நியூஸ் இதெல்லாம் இருக்குல்ல, பேப்பர்கள் இருக்குல்ல, அதில் அது நியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சினிமா பத்திரிகைகள், சினிமா செய்தியாளர்கள் எல்லாம் எழுதுறவங்க பூரா தப்பாக எழுதுனா, விஜய் போய் தப்பாக எழுதுனா. அதுதான் கடைசியாக அவர் போட்ட ப்ரெஸ் மீட்டு. இது வரைக்கும் இந்தியாவிலே உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்காத யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன சந்திக்கல, ஏன் சந்திக்கல? பயம். இதெல்லாம் அந்த ரிச் கிட்டுக்கே உண்டான ஒரு மைண்ட் செட்டு சார். நம்மளாம் ஐயோ நம்ம இப்போ ஃபோக்கஸில் இருக்கோம், நம்ம கட்சி ஃபோக்கஸில் இருக்குது, என்னத்தையா வெளியில் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? யாரு சார் பண்ண மாட்டா சார்? நீங்கள் யோசிங்க, ரஜினிகாந்த் பண்ணலையா, கமல் பண்ணலையா? இவங்கள விடவா விஜய் பெரிய ஆள்? அவர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கட்சி அறிக்கையில் அறிவிச்சுட்டு உட்கார அளவுக்கு பெரிய ஆள் அவர். ஏன் வரல? பயம். இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ரசிகர்கள் கூட்டத்தில் ஓடுவார் தெரியுமா? எதுக்கு சார் ரசிகர்கள் கூட்டத்தில் நீங்கள் ஓடுவீங்க? ரசிகர்கள் என்னை சுற்றி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு பெருமை தானே? நீங்கள் ஓடுவீங்கன்னா ரிச் கிட் மைண்ட் செட் இதெல்லாம். அவங்க ஏதாவது நம்மளை தொட்டுருவாங்க, ஏதாவது 1000 ரூபா நம்மளை நெரிச்சிருவாங்கன்ற ஒரு பயம். அவர்கிட்ட சிஎம் ஆகி தமிழ்நாடை கொடுக்க சொல்கிறீங்க, விட்டுட்டு ஓடிட்டாருன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு ப்ளஸ்ன்னு இப்போ வரைக்கும் ஒன்று கூட கிடையாது, ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. ஒன்று சொல்லணும்னா இப்போ இந்த இம்மெச்சூர்டாக இருக்காங்களே இந்த பசங்க அவருக்கு வந்து கரெக்டாக ஓட்டு போடுவாங்கன்றதை வேணால் சொல்லலாம். அவங்க தான் ஏற்றி விட்டாங்கன்றீங்க. ஆமாம், ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லலாமே ஒழிய பொதுவாக மக்கள் ஓட்டு போடுறதுக்கும் சரி எதுவுமே முகாந்திரம் இல்லை. ரொம்ப தெளிவாக வரணும் சார். 2வது அவருக்கான ப்ளஸ்னா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சகாப்தம் முடியும் பொழுது அடுத்த தலைமுறை வருது இல்லைங்களா? அந்த தலைமுறை இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் கூட நின்று மோதி பார்த்தாரு, கலைஞர் கூட நின்று மோதி பார்த்தாரு சீமானு. இப்போ சீமானை அடுத்த தலைமுறையில் சேர்த்துக்கிட்டாங்க. வர்றவங்க எல்லா தலைமுறையிலும் அவர் சேர்த்துருவாங்க போல. இப்போ சீமான், அண்ணாமலை, இப்போ அன்புமணியே அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அவரே அப்படி தான் வரிசையாக சேர்த்து இப்போ அடுத்த சீமான், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், உதயநிதி, விஜய் அப்படின்ற அடுத்த தலைமுறையில் விஜய் ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்றாங்க. அது வேணால் நடக்கலாம்.
ரைட்டுங்களா? அப்போ ஒரு உதயநிதியா விஜய் அப்படிங்கும் பொழுது நீங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க. உதயநிதியா விஜய்ன்ற ஸ்டேஜ் வரும்ன்றீங்களா? உதயநிதியா விஜயன்னு வர்ற அளவுக்கு உதயநிதி விட மாட்டான்னு நான் நம்புறேன். விஜய் அந்த அளவுக்கு பெருசா ஆக மாட்டான்னு நான் யோசிக்கிறேன். அப்படிங்கும்போது அப்படியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடுவாங்களா? இல்ல அண்ணாமலையா விஜயான்னா விஜய் மாட்டிக்கிறார் சார். ஆனால் உதயநிதியா விஜயான்னு கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் விஜய் யோசிச்சு பாருங்க சார். இந்த ஒரு புஷியானது மாதிரி 10,000 பேர் இருக்காங்க திமுகல. இல்ல பின்னாடி யார் இருக்கா சார்? விஜய் ஒரு அரசியலுக்கு வராங்க சார். நான் தான் சொல்றேன் சார், அவருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவருக்கான அரசியல் ஆசை தெளிச்சு வெடிச்சு வெளியில வந்திருக்காரு. அவ்வளவுதான். அவருக்கான அவர் அரசியலுக்காக படைக்கப்பட்டவர் சார். அவங்க அப்பா அவ்வளவு மெனக்கிட்ட அவரை ஒவ்வொன்றா பண்ணி அவருக்கு பிராண்ட் மேனேஜ்மெண்ட், இமேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு வற்புறுத்தி அவரை மேலே கொண்டு வந்திருக்காரு சார். ஒரு நடிகனுக்கு அவ்வளவு தூரம் அவர் வந்து அரசியலுக்கு வந்து வரணும்னு பேசினதை கூட அவர் எதிர்த்துட்டாரு விஜய். அவருடைய பிடிக்கல அவருக்கு. சார் அவருடைய அரசியல் கட்சியை பதிஞ்சிட்டாரு சார். அகில இந்திய விஜய் மக்கள் இயக்க கட்சி ஆரம்பிச்சது பதிஞ்சதுக்கு கேஸ் கொடுத்தாரு சார். அப்பா மேலேயும் கேஸ் கொடுத்தாரு. கேஸ் கொடுத்தாரு. இது நடந்தது. இது இப்ப இந்த விஷயத்தினால அவரு எஸ்எஸ்சி எப்படிங்க அவருக்கு எஸ்எஸ்சி தான் ஒதுக்கி வச்சிட்டாங்களா சார்? இல்ல இப்ப இந்த அரசியல் வந்து அவர் வருவார், இன்னும் வெளியே வருவாரு. அன்னைக்கெல்லாம் லியோ படத்தை நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணதோட மோசமா விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. வச்சு செஞ்சாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லல. புரிஞ்சு எல்லாருக்கும் புரியுமா சார்? அதுல என்ன இருக்கு? சிம்பிளா அவரு இன்னும் இந்த மதத்துல இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, அவர் அப்பாவே ஒரு மாடம் பண்ண மாதிரி அதுதானே இந்த படம். ஸோ அதனால அவங்க அப்பா யாருமே வந்து சார் அவங்க அப்பாவுக்கு கேப் மாதிரின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் எடுத்து அவருக்கு கொஞ்சம் லாஸு, ஆயிரக்கணக்கில் கொஞ்சம் லாஸு. அந்த லாஸை மிட்டிகேட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது அந்த கடன் வாங்கினவங்க அவர் வீட்டில் வந்து சோஃபா செட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீனா உங்கள் அப்பா எப்படி என்ன என் மகன் நல்லவன்னு சொல்லுவானா? சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டான். சரி, அதனால சரி, அது அவங்க பர்சனல் சார். நம்ம அதுக்குள்ள போனோம் சார். இப்போ விஜய் அவர்கள் திரைத்துறைக்கு வரும்பொழுது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். இப்ப திரைத்துறையை விட்டு வெளியே போகும்போதும் இவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இந்த நிலை தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரஜினிகாந்தினுடைய பார்வை விஜயோடைய அரசியல் வருகையை வந்து மெச்சூரிட்டியா வரவேற்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியல, விஜய் பண்றாருன்ற அந்த எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்று ஸ்லோவா சார், இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கடத்தி கொண்டு போங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்லவர், எல்லாரையும் வாழ்த்துவாரு. அவரை எதிர்த்து பேசினவனை கூட, அவரை தூற்றி அவரை தூர்வாரி எரிஞ்சவனை கூட அவர் பெருமையாக பேசக்கூடாது. இவர் எடுத்துக்காட்டுக்கு சீமான் போராளி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். சீமான் வளர்ந்ததே ரஜினிகாந்த் அவர்களை வச்சுதான். நீ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அவர் கிளியரா வாட்ச் பண்ணீங்கன்னா அவர் எப்பயுமே ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகைக்கு அவர் எதிர்த்த ஒரு எதிர்ப்பு எவனுமே எதிர்க்க மாட்டான். அவர் ரஜினிகாந்த் பேரை சொல்லி தான் பெரிய ஆளான. இப்போ இப்படி கருப்பள்ளி அன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவுட் பண்ணிட்டு தான் விஜய்க்கு வாழ்த்தை தெரிவிக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியலை வந்து தன்னுடைய படத்தினுடைய வெற்றிகளுக்காக பயன்படுத்தாமல் படத்தெல்லாம் நடிச்சு முடிச்சு அரசியலுக்கு வரேன்னு சொல்றீங்களே, வாழ்த்துக்கள் சார் விஜய் சார் அப்படின்ட்டு. இப்படி ஒரு வாழ்த்து விஜய் வாங்கலைன்னா தான் என்ன, நீ கொடுக்கலன்னா தான் என்ன? இதெல்லாம் கேவலப்பட்ட மைண்ட் செட். இதெல்லாம் கேவலப்பட்ட ஈனப்பிறவிகள் தான் இப்படியான இதெல்லாம் கொடுக்க முடியும். கருப்பள்ளியப்பன் அதுக்கான ஆள் தான். அவர் குடும்பமே அப்படியான குடும்பம். திமுக அதிமுக பெரியப்பா இல்லாத கட்சி கிடையாது. அது ஒரு மோசமான ஒரு குடும்பம் தான் வைங்களேன். அந்த குடும்பத்தை பற்றி நம்ம பெருசாக ஒப்பீனியன் இல்லைனாலும் இவங்க எல்லாம் ரஜினிகாந்த் வந்து எதிர்த்து பேசியே தான் வளர்ந்தவங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து வக்கு இல்லாமல் இருக்காங்கன்னு. அப்போ அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது இருக்கிறவங்களை கூட பெருமையா பேசக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள். விஜய் இது ஸ்டேட்மெண்ட் சார். விஜயினுடைய அரசியல் கட்சி வருகை இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் வர்றதுக்கு முன்னாடியே வாழ்த்து சொல்லி வர வச்சாருன்னா அது ரஜினிகாந்த் தான். அவருடைய லால் சலாம் ஆடியோ லான்ச்ல அரசியலுக்கு வரப்போறாரு, சமூக பொறுப்பு சமூக சேவைக்காக வரப்போறாரு. அவரை வாழ்த்தணும். அவரை வந்து என்னுடைய ஒப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, என்னை அவரோட ஒப்பிட்டு அவர் அசிங்கப்படுத்தாதீங்க. அதாவது ரஜினிகாந்த் விஜய் கூட ஒப்பிடுறது வந்து விஜய்க்கு அசிங்கம்னு பேசுவார். எந்த நடிகராவது விஜய, எந்த தலைவராது, எந்த பொது மேடையில் இவ்வளவு உயர்த்தி பேசின ஒரு வீடியோ காட்டுங்க சார். விஜயோட ஆடியோ லான்ச் விஜய் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் இல்லாம அந்த ஃபங்க்ஷன்லயே போய் பேசிட்டு வரவங்க வெளியில இருந்து வேற மாதிரி பேசிடுவாங்க. இப்போ மன்சூர் அலிகான ஆகா ஓகன்னு பேசுவார் லியோல. வெளியில அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார். விஜய்க்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சார். விஜய்க்கு சொல்ல போனா எல்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்தா அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா, நான் சோப்பு சீப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் அரசியலுக்கு வரல, நல்லா ஒரு கொள்கையோட வரலன்னு போயிருவார். சரத்குமார் சூப்பர் ஸ்டார்னாரு விஜய். சூப்பர் ஸ்டார் சரத்குமார் வெளியில வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, விஜய் எல்லாம் அரசியல் வந்து யோசிச்சு வரணுங்க, சும்மா வந்துட முடியாது அப்படின்னு போயிருவார். அவருடைய மேடைகள் அவர் வச்சு புகழ்றவனே வந்து அங்க ஒன்று சொல்லிட்டு இங்க வந்து வெளில சொல்லிட்டு போறாரு. ஆனா பொது மேடையில ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் எப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட புகழ்ந்தது இல்லை பொது மேடையில விஜய். அப்படியான புகழ்ச்சியை ரஜினிகாந்த் கொடுத்து, சரி ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் கொடுத்து விஜயினுடைய அரசியல் வருகையை முதல் ஆதரிச்சு அதுக்கு அச்சாரம் போட்டவரே ரஜினிகாந்த் தான். லால் சலாம் ஆடியோ லான்ச்ல அது நடந்தது. அரசியல் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்து வாங்கினது, வாழ்த்து கூறியது ரஜினிகாந்த் தான். நாளைக்கு ஜோ பைடன் இடத்துக்கே விஜய் போனாலும் கூட இங்க
இங்கே தான் அவருடைய தொடக்கம் இருந்திருக்கு. யாருமே அவருடைய கட்சியை பற்றி அவருடைய பொது மேடைகளை யாரும் பேசினதில்லை சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நடிகர் பேசினதில்லை, ஒரு தலைவர் பேசினதில்லை, ஒரு ஒரு ஆன்மீகவாதி பேசினதில்லை, நீங்கள் சொல்கிற ஜேர்னலிஸ்டுகள் பேசினதில்லை, பெரிய பெரிய மேடைகளில் பேசினதில்லை. ஆனால் அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய கட்சி வராத ஒரு சமூக சேவைக்காக வரப்போறாருன்னு பேசின முதல் ஆள் ரஜினிகாந்த் தான். இதுதான் ரஜினிகாந்த், ரைட்டுங்களா? அவர் ஆதரவு கொடுக்குறாரு கொடுக்கல அப்படின்றதுலாம் வந்து இன்னும் ஒரு பஞ்சாயத்தை ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது என்னையிலேருந்து நடந்துட்டு இருக்கு சார். இன்னமும் நீங்க அவரை சுற்றி நீங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவருக்கு பதில் சொல்லணும்னா அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு, நீங்க எதிர்பார்க்குற பதில் சொல்லணும்னா அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு எவ்வளவு நாள் தான் நம்ம போயிட்டு இருக்க போகுது? அவரை வச்சுதான் இன்னும் வந்து நம்ம வாழணும், அவரை வச்சுதான் நம்ம. ஏன்னா அப்புறம் அவர் இல்லாம போயிட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இது வந்துருது. இப்ப அப்படிலாம் தான் சீமானுக்கு. சீமான் இப்ப ரஜினிகாந்த் அரசியல் வந்தானா சீமான் ரேஞ்ச் வேற. இன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த வியூஸ் 10,000 பேர் பாக்குற இடத்துல 1,00,000 பேர் பார்த்துட்டு இருப்பான். இப்ப அது இல்லாம சுத்திட்டு இருக்காரு. இப்ப அவர் அடிக்க ஆள் இல்லாம சுத்திட்டு இருக்காரு ஆக்சுவலா. அப்போ அதுதான் நடக்கும். இன்னும் ரஜினிகாந்த் என்ன யாருக்கு ஆதரவு கொடுப்பார்? நீ சினிமா வந்து ஃபுல்லாக ரஜினிகாந்தை வச்சு தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. 92 அண்ணாமலை படம் பார்த்துட்டு தான் நான் வந்து எங்கள் அப்பாட்ட அந்த வசனத்தை சொல்லி காமிச்சு தான் நான் உள்ளே வந்தேன்னு விஜய் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு, ரைட்டுங்களா? 2017 ரஜினிகாந்த் அரசியல் அறிக்கையில் என்னென்ன இருந்ததோ உங்கள் அறிக்கையில் அதெல்லாம் பூரா இருக்குது. அவர் என்ன பேசினாரோ அது பூரா இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து ரஜினிகாந்தோட சப்போர்ட் ஆதரவு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் வந்து இன்னும் போதும், அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ தான் அவர் வந்து ஒரு ஜோஷில் இருக்காரு. படங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க, மொத்த பேரும் சங்கி அவரை ஒண்ணுமே இல்லை அப்படின்னீங்க. இன்னைக்கு முஸ்லீமுக்கு அவர் ஒரு முஸ்லீமா படம் நடிச்சுட்டு இருக்காரு. அதை எவனும் பேச மாட்டீங்க. நீங்க பேசணுமா இல்லையா? ரைட்டுக்கு நீங்க சங்கி. நீங்க இப்போ அவரு அந்த சங்கின்றது இல்ல, சங்கின்றது கெட்ட வார்த்தைன்ற அளவுக்கு ஆக்கி விட்டாரு. இப்போ அவர் நீங்க பெருமையா பேசவே மாட்டேன்றீங்க. இது யார்கிட்ட போய் நாங்க சொல்ல முடியும்? அவ்வளவு கேவலமா இருக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம என்ன பேச முடியும்? ரைட்டு, நீங்க பேசுறதுலாம் நீங்க பேசியா அவர் வளர போறாரு. கெட்டவா அவர் என்னைக்கும் கெட்டதாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து தன்னுடைய நியாயமான கொள்கையிலிருந்து என்னைக்கும் மாறதில்லை. ஒரு இடத்துல அவர் முஸ்லீமை பற்றி கிறிஸ்டியனை பற்றி தப்பாக பேசலை. ஆனால் அவர் சார்ந்த மதத்தை என்றைக்கும் தூக்கி பிடிச்சி பேசியிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்களால் ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு நடிகராகவும் இருக்காரு. அதையும் நீங்கள் பேச மாட்டீங்க. இதுதான் அவர் ஜோஷில் இருக்காரு. அடுத்த லால் சலாம் ஹிட்டாகும், அடுத்தது வேட்டையன் 1000 கோடி. ஏன்னா இந்தியா முழுக்க எதிர்பார்க்குற ஒரு படமாக வேட்டையன் அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறோமோ இல்லை, நீங்களும் நானும் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ, வடநாட்டுக்காரன் ரஜினியும் அமிதாப் பச்சனையும் ஒரு ஸ்க்ரீனில் வச்சு பார்க்கணும் துடியாக நிற்கிறான். 250 கோடி கொடுத்த முதல் படம், இந்தி மார்க்கெட்ல இருந்து 250 கோடி கொடுத்த முதல் படம் 2.0. இதுக்கு அப்புறமே இவனும் எடுக்க போறதில்ல. தமிழ்நாட்டில இருந்து எந்த படமும் அவ்வளவு பொட்டன்ஷியல் கிடையாது, எடுக்க போறதில்ல. அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண போறது ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த 700 கோடி ஜெயிலர் எடுத்தது இல்லையா, கூட ஒரு 300 கோடி சேர்ந்தா 1000 கோடிக்கான எல்லா முகாந்திரமும் படம் நல்லா இருந்ததுன்னா இருக்கும். அப்படி இல்லையா, அடுத்த லோகேஷ் கனகராஜ் கூட படம் இருக்கு. வரிசையா அவருடைய பாதை வந்தாரு, அரசியலுக்கு வரனாரு, ஐயா இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு மன்னிச்சிருக்கேன்னு போயிட்டாரு வெளியில. அவருடைய தொழில பண்ணிட்டு இருக்காரு, சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் சந்தோஷமா இருக்க விடுங்க. இன்னும் இவனுக்கு ஆதரவு கொடுத்து அவனுக்கு ஆதரவு கொடுத்து மறுபடியும் உள்ள எடுத்து விட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. எவருக்கும் அவர் ஆதரவு கிடையாது. அவர் ஆதரவு என்னைக்குமே யாருக்கு இருந்ததில்லை. அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக இருந்திருக்கு. அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ரஜினிகாந்த். ஆமா, மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.